உன் மேல கை ஓங்கணும்னு வர ஒவ்வொரு வாட்டியும் உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் தாண்டி அதை தடுக்குது. அப்படி இருந்த உனக்கு என் பாசம் புரியவே இல்லையா? அதனாலதான் உன் டாடி முன்னால என்ன முட்டாளாக்குனியாடி? ஏன்டி இப்படி நின்னுகிட்டு இருக்க? சொல்லடி, எதுக்கு இவளை பார்த்த நீ அப்படி பயந்து நடுங்குற? எதனால இவன் என்ன சொன்னாலும் அப்படியே பூம்பு மாடு மாதிரி தலையாடிக்கிட்டு இருக்க? சொல்லு நக்ஷத்ரா, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க, சொல்லு. இவன் உன்னை முட்டாளாக்கி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து நீ பயப்படுறனோ? போதும்டி, இனிமே இந்த அபூர்வாவோட பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். என் பொண்ணுனா புருஷனை இப்படி காலுக்கு கீழே வச்சு அவளுடைய திமிரால ஆட்டி படைக்கணும் அவனை. சொல்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாதப்போ இனி நீ உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல நக்ஷத்ரா. செத்ர சோவடி. ஐயோ எம்மாடி, அவளை எல்லாம் கொல்ல போறியா என்ன? இருந்துமா யோசனை இல்லடி, செத்து போடி, செத்து சோவடி. சொல்லு. இவன் பொழைச்சு உயிரோட வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஷாக் ஆனோம்ல மம்மி. நான் அவனை கொல்ல முயற்சி பண்ண விஷயத்த ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லலன்னு நம்ம எல்லாரும் குழப்பத்துல இருந்தோம்ல மம்மி. அவன் ஏன் சொல்லாம விட்டான்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது மம்மி. நான் அப்படி மறந்து போயிருந்தா இந்த வீடு வரைக்கும் எப்படி வந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா நக்ஷு? இப்ப என்ன அதனால என்ன நியூசன்ஸா பேசிட்டு இருக்க? ஓ நியூசன்ஸா? வந்துட்ட. இப்ப என்ன உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு, அதனால நீ கொல்ல வந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன்னு இப்ப சொல்ல வரியா? மறைக்காம இருந்திருக்கணும், எல்லாருக்கும் சொல்லி இருக்கணும். என் மம்மி அத எந்த அளவுக்கு சமாளிச்சிருப்பாங்கன்னு அப்பதான் உனக்கு புரிய வந்திருக்கும். நான் உன்னை கொல்றது இருக்கட்டும், நீ என்ன கொல்ல வரும்போது நான் தான் தப்பிச்சு ஓடி வந்தேன்னு பழிய உன் மேல போட்டிருப்பாங்க. அப்ப கரையில வந்து விழுந்த மீன் மாதிரி தரையில கிடந்து துடிச்சிருப்ப. ஒரு விதத்துல பார்த்தா உன்னை நீயே காப்பாத்திட்டு இருக்க, அவ்வளவுதான். உண்மையை சொன்னாலும் மாமா என்ன நம்பியிருக்க மாட்டாருன்னு சொல்றேன். அதான் சொல்றேன்ல, நம்பறதுக்குள்ளேயே என் மம்மி டாடி கிட்ட வேற ஒரு கதையை சொல்லிடுவாங்க. ஒருவேளை அந்த உண்மைக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்தா அப்பவும் உங்க அப்பா நம்ப மாட்டாரா? அந்த வாட்டர் ஃபால் கிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்க போது? சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் அங்க ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் கூட கிடையாது. கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இரு நக்ஷு. சிசிடிவி கேமரா இல்லாம வேணா இருக்கலாம் செல்லம், ஆனா இந்த கேமரா இருக்கு. இதுல நீ செஞ்ச கிரைம் ரொம்ப டீட்டெயிலா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் பாரு. ஏய் நீ சொல்லு, யாருக்கு நீ ஃபோன் பண்ண பாத்தே? உன்னதான் கேக்குது. யாருக்கு நீ ஃபோன் பண்ண பாத்தேன்னு சொல்லு. என் தம்பி சிவாவுக்கு. உன் தம்பி இருந்த வீட்ல இருந்து துரத்தி அமிச்சிட்டான் அந்த ஆளு. அதான் உன் புருஷன் ககன். அப்படி வெளியே போன உன் தம்பி கிட்ட எப்படி போன் இருக்கும்னு நினைக்கிற நீ? அக்கா என்னடானா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா, ஆனா நான் என்னடானா நடுத்தெருவுல நிக்கிறேங்கிற வேதனையில உன் பிரதரால அந்த அவமானத்தை தாங்க முடியாம இன்னாரா இருக்கானோ இல்ல மேல் போய் சேர்ந்தானோ நினைச்சாலே கஷ்டமாக்குது பூமி. ப்ளீஸ் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, நான் சொல்றதால எதுவும் நடக்காது, நீ நினைக்கிறதால எதுவும் தடுக்கவும் முடியாது. சூசைட் பண்ணிக்கணுங்கிற யோசனை ஒரு செகண்ட்ல வந்துரும் பூமி. நாம ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளே அது தற்கொலைதான்னு ஒரு நியூஸா மாறிடும் பூமி. அந்த மாதிரி அழுவாத பூமி. உன் டீர்ஸ் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. நிஜமாவே உன்னோட தம்பி செத்து போயிட்டான்னு தெரியும் போது
உனக்கு அப்பா அழுவ பயன்படும். இப்ப நீ அழுவுறேன்னு நான் இறக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ, அத உடனே நீ அட்வான்டேஜா எடுத்துப்ப. இங்க இருக்க ஏதோ சோம்பேறி போன் எடுத்து நீ போன் பண்ணணும்னு நினைப்பே. இல்லன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சிடலாம்னு நினைப்பே. நோ 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 நோ, இனிமே நான் உன் மேல ஏற்கப்படாது. இந்த கேமரா தானே உனக்கு அவ்ளோ தைரியத்தை கொடுத்தது. அத்த அத்த அந்த கேமரா கொடுங்க அத்த. அட ஓ. அத்த அவ்வளவு நல்ல கேமராவும் உடச்சு சுக்குநூறு ஆகிட்டீங்களே அத்த. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல அத்த. இது உன்னுடைய கேமரா இல்லடா, நீதான்டா. உன்னை இப்படி துண்டு துண்டா வெட்டி சாய்க்கணும்னு தோணுது. ஏமா ஏமா ஏமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுமா. அது மேல ஏறி நின்னு மிதிச்சு மிதிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன். வந்து பண்ணு. எவ்வளவு திமிரடா சரி உனக்கு, எவ்வளவு கொழுப்பு. மிதிச்சு நாசம் பண்ணிட்டேன். பேபி, இனிமே நீ இவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ப்ராப்ளம் இவ்ளோ ஈஸியா சால்வ் ஆயிடும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிருப்பேன் மம்மி. இட்ஸ் ஓகே. இப்ப மட்டும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகல. இவ்ளோ நாளா இவங்கிட்ட நீ அனுபவிச்ச டார்ச்சருக்கு பதிலா ஆசை தீர்ற வரைக்கும் இவனை சும்மா விடாத. வாவ், வாட் a great offer மம்மி. அத்த நான் சாரியும் சொல்லிட்டேன். ப்ளீஸ் அத்த, இத நம்ம இதோட விட்டுறலாம். நான் இனிமே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படி பண்ணாம இருக்கணும்னா வலி உனக்கு தெரியணும் செர்ரி. அந்த வலி தெரிஞ்சாதான் இந்த மாதிரி வழியில நம்ம தலையிடக்கூடாதுன்னு தோணும். பேபி ப்ளீஸ் நக்ஷத்ரா, வேணா ப்ளீஸ். அத்த செர்ரி. அத்த என்ன அத்த, நீங்க கத்திட்டா நான் அப்படியே பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? ஏதோ நீங்க போட்ட சாப்பாடுல வளர்ந்தங்கிற நன்றிக்காக கொஞ்ச நேரம் பயப்படுற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். உன் பொண்ணு அவ்வளவு பெரிய கிரிமினல்னு நிரூபிக்கக்கூடிய வீடியோ இருக்கிற கேமராவை அவ்வளவு ஈஸியா நான் கொடுப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? என்னையே கொல்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல அந்த கேமராவை எல்லாரும் மிதிச்சிங்களே, அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கும்.